உங்க வீட்ல வாஸ்து பிரச்சனை இருக்குங்களா? 2, 3 பேர்கிட்ட கேட்டோம். ஆளாளுக்கு ஒண்ணொண்ணு சொல்றாங்க. முதல்ல எங்க வீட்ல வாஸ்து பிரச்சனையினால தான் பிரச்சனையான்றது எனக்கு தெரியாது. ஆனா நெறைய பிரச்சனை இருக்கு. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? வீட்ல வந்து ஒரு சுபகாரிய தடையோ, இல்ல ஒரு மருத்துவ செலவோ, வேற செலவுகளோ வரம்போது, இந்த வாஸ்து தான் பிரச்சனையா இருக்குமோன்ற உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தாங்க. உங்க வீட்ல ஈஸியான மூலையில ஒரு கணபதிய வச்சுருங்க. பிள்ளையார் தாங்க. அதாவது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த மூலையில நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மாடம் மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிடுங்க. இல்லை ஒரு டேபிள் வச்சுருங்க. ஆனால் தரையில் வைக்கக்கூடாது. உங்கள் இடுப்பு அளவுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று செட்டப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகாக பிள்ளையாரை வச்சுட்டு அவருக்கு தினந்தோறும் அந்த இடத்துல நீங்கள் சுவாமி ரூம்லேயும் விளக்கேற்றணும், இந்த பிள்ளையார்கிட்டையும் டெய்லி விளக்கேற்றணுங்க. காலையில் சாயந்தரம்னு சொல்லி விளக்கேற்றுங்க. முடிஞ்சால் 24 மணி நேரமும் எரியிற விளக்காக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். ஈசானிய மூலை எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக நல்ல நறுமணமாக தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், குறிப்பாக வாஸ்து பிரச்சனைகள் ரொம்ப குறையுங்க. ஈசானிய மூலையை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி, குலதெய்வம் எல்லாம் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.